மார்கழி மாதம் பெருமாளுக்கு விஷ்ணு உகந்ததாக கருதப்படுகிறது. இது தமிழ் கலாச்சாரத்திலும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் மிகவும் சிறப்பானதாக கூறப்பட்டுள்ளது. மார்கழி மாதம் தெய்வீக மாதமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த மாதம் முழுக்க பக்தர்கள் அதிக நேரம் இறைவனை தியானிக்கவும் வழிபடவும் உகந்ததாகும். திருமங்கையாழ்வார் மற்றும் ஆண்டாள் போன்ற ஆழ்வார்களின் மங்களாசாசனங்கள் இந்த மாதத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன. திருப்பாவைபோன் பாடல்களையும் திருவெம்பாவையும் இந்த மாதத்தில் அதிகமாக பாராயணம் செய்வர். மார்கழி மாதம் பகவான் விஷ்ணுவின் கருணை பரிபூரணமாக கிடைக்கும் காலமாக கருதப்படுகிறது. கீதா ஜெயந்தி பகவத்கீதையின் உதய தினம் மார்கழியில் வருகிறது. இது பகவான் கிருஷ்ணரின் உபதேசத்தை குறிக்கும். மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். மார்கழி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள்: காலை 4 மணிக்கே எழுந்து பக்தர்கள் விஷ்ணுவை பூஜிக்கின்றனர். இது மார்கழி நேரத்தின் புனித தன்மையை குறிக்கிறது. வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்தின் மிக முக்கிய நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தால் பேரருளும் பாப விமோச்சனமும் கிடைக்கும். 4ஆம் மாதம் மார்கழி மாதம் நன்மைகள்: ஆன்மீக சாந்தி இந்த மாதத்தில் மன அமைதி அதிகரிக்கிறது. மேலும் தியானம் மற்றும் ஜெபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். வாழ்வில் நன்மைகள்: மார்கழியில் திருப்பாவை அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வதால் வாழ்வில் சகல வளங்களும் கிடைக்கும். பரமபதம் மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபடுபவர்களுக்கு பிரவிச்சூழலில் இருந்து விடுதலையும் விஷ்ணுவின் சந்நிதியையும் அடைய வாய்ப்புள்ளது. இயற்கையின் தொடர்பு: மார்கழி மாதம் ஆண்டின் மிகவும் குளிர்ந்த காலமாக உள்ளது. இது உடல் மற்றும் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். இப்பொழுது செய்யப்படும் யாகங்கள் மற்றும் பூஜைகள் இயற்கையின் சக்தியை ஆழமாக உணர்த்துவதாகும். அடேய்தாக்கினம் 6ஆம் மாத மார்கழி மாதத்தில் வட்டார வழக்கங்கள்: கோவில் வளாகத்தில் கோலங்கள் போடுவது, புறநகர் கிராமங்களில் இத்திருவிழாக்கள் நடத்துவது, பெண்கள் அதிகமாக பக்தி பாடல்கள் பாடி வீட்டை அலங்கரித்து மகிழ்வது. மார்கழி மாதம் தெய்வீக அன்பு மற்றும் பக்தியின் மாதமாக இருந்து மனதை சாந்தியாக்கி இறையருளை பெறுவதற்கு மிகவும் உகந்தது. இந்த மாதத்தில் செய்யப்படும் தியானம், தர்மம் மற்றும் பூஜைகள் வாழ்வில் நன்மைகளையும் ஆன்மீக உயர்வையும் தரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.